request our respected director to present small token of love to our chief guest. Now we have a small surprise for our director. As a gesture of respect and affection, our faculty members are delighted to present a small token of love to our director. So I kindly request our director to accept the gift. I request all the faculty members to come to the stage. I request all the faculty members. டைம் கன்ஸ்ட்ரைனால தனித்தனியாக அதை கொடுக்கணும். அதில் இருக்கிறத நீங்கள் படித்து பாருங்கள். யூ வில் பி கெட்டிங் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் சர்ப்ரைசஸ் இருக்கும். தட் அதில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அது எவ்ரி திங் இஸ் என்ன டைப்டு அண்ட் தென் அதில் நான் சைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்று ஒன்று நான் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. பட் இட் இஸ் நாட் அதுக்கான டைம் ஒத்துழைக்கல. ரியலி சாரி. எஸ் மேம், நான் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. தேங்க்யூ. மிஸ் லலிதாம்பிகை மேம். சாரி மேம், அடிக்கடி மறந்து. ஸோ இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க ஃபேக்கல்ட்டியாக இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க இன்டர்னல் கமிட்டியில் இருப்பாங்க, அவங்களே ஒரு ட்ரைனராக இருப்பாங்க. அதனால இட் வில் பி கன்ஃபியூசிங். மேடமை முன்னாடி தேடினா எப்படி இருப்பாங்க, மேடம் ஸ்டேஜில் எல்லாம் இருக்காங்க. சரி, தேர் இஸ் அ மல்டி ரோல் பிளேயிங் ஹியர் அப்படிங்கிறது. அண்ட் ஒன் மோர் திங், இட் இஸ் இதுக்கு சக்ஸஸ் ஆனவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். சரி, அதுக்கு ஒரு 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 முக்கிய காரணமாக இருந்த நபர்கள் அப்படிங்கிறவங்கள அவங்கள நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது இல்லையா? சரி, அவங்களுக்கான ஒரு இட் இஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி லெஸ். பட் இட் இஸ் ஃபார் ஹோல் ஹார்ட்டடாக அவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவைன்னு சொல்வாங்க. அந்த மாதிரி தான் இங்க சரியான நேரத்தில் கிடைக்கிற பாராட்டும் சரியான நேரத்தில் கிடைக்கிற அரவணைப்பும் ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பா இங்க கொடுத்துட்டே இருக்காரு நம்ம சதீஷ் சார். மேம் வாழ்க வளமுடன். ரம்யா மேம் தான் எங்க சைக்காலஜி பேட்ச் ஃபுல்லா பாருங்க, சைல்டு சைக்காலஜி தேடிக்கிட்டே இருந்தோம். நான்லாம் அவங்கள பத்தி 2 பக்கத்துக்கு கவிதை எழுதி கொடுத்துருக்கேங்க. வயசு தான் சின்னது, அறிவு பெருசு. ரொம்ப விசாலமா இருக்கு அறிவு. தேங்க்யூ சோ மச் ரம்யா மேம். எல்லாருமே ஹர்ஷாவோட விழுதுகள். கவிதா மேம் சோக கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க, நிறைய பேரோடது மறந்துட்டு சிரிங்க. இன்னும் நிறைய பேருக்கு நீங்க கேட்கணும் இந்த கதையை. வாழ்த்துக்கள் மேம். இதெல்லாம் எடுத்து சொன்னீங்க. அப்படியே நான் உடனே சர்ச் பண்ணேன், அப்படியே அக்யூரேட்டா கரெக்டு. நன்னூல் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் படிக்கணும்னு தோன்ற ஈகரான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. சூப்பர் மேம். எப்படி பேஷண்ட்ஸ் கிட்ட சிரிச்சுக்கிட்டே இன்முகத்தோட இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருக்காங்க. கங்க்ராட்ஸ் மேம். டாக்டர் கற்பகலட்சுமி, எவ்வளோ பெரிய டாஸ்க்ல, இதுக்கு எவ்வளோ போராடி இருக்கணும் அந்த டாக்டர்னு வர்றதுக்கு. நீங்க பைபிள்ல இருந்து சொன்ன வசனம் என்னை அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. கண்டிப்பா பைபிளையும் படிக்க போறேன். பகவத்கீதை மட்டும் படிச்சுட்டு இருக்கேன், இனி பைபிள் படிப்பேன். ரொம்ப யங்கான அழகான ஒரு குரு, குட்டி குருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்டா, இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுங்க. I invite இலக்கியா மேம், உங்க ஹேர் ஸ்டைல லாக் ஆயிட்டேன். அடுத்து என்னோட ப்ரோக்ராம்ல இதான் பண்ணணும்னு என் பையன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேம்.
அடுத்தது சுகன்யா மேம். நான்லாம் சுகன்யா மேம தேடினேன். ஏன்னா நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க. இங்கே பார்த்தா எவ்வளோ குட்டியா ஒரு மாதிரி சொல்ல ரசிக்க முடியலைங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. சுகன்யா மேம் சூப்பர். எப்படி இது மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வேறு நான் குண்டா இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. சொல்லுங்கள், நானும் ஃபாலோ பண்ணுறேன். I welcome you, Saraswati Arasu ma'am, my friend, and then one of the trustee, and for assistant professor. So I know that due to the practical examinations, you are not able to join within a time. I kindly welcome you, ma'am. Thank you, ma'am. Thank you. இவங்க ஒரு நிறை குடம்ங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டது. கங்க்ராட்ஸ் மேம். Yeah, ஒரு நிமிஷம் மேம். I welcome you. So இந்த ஸ்டேஜில் எங்களோட இந்த டயாஸை அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு நபர். பட் த ரெஸ்பான்சிபிலிட்டி, த கடமைகள் பொறுப்புகள்னு வரும்பொழுது எனக்கு அது முதல்ல, அப்புறம் நண்பராக இருந்தாலும் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அப்புறம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்காக வந்து மூவ் பண்ணுறாங்க. அண்ட் நாட் ஓன்லி த ஃப்ரெண்ட், சரி நம்ம இங்கே கூட இருக்கிற யாருமே இந்த காரணத்துக்காக இட் இஸ் நாட் என்னோட ரிலேட்டிவ், என்னோட ஃப்ரெண்ட் ஆர் என் ஊருக்காரங்க அப்படிங்கிறது இல்லை. தோஸ் ஹூ ஹாவ் அ நாலேஜஸ், தோஸ் ஹூ ஹாவ் அ ஸ்கில், அந்த ஸ்கில்னால 100 பேருக்கு நம்ம வந்து அவங்களால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும்னா தேர் இஸ் அ ரைட் பர்சன் அப்படிங்கிற ஒரு இடம் மட்டும்தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ எப்போவுமே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய நபர். முன்னாடி கிளாஸஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போது ஸ்லைட்லி பிரேக் ஃபார் தட், ஏன்னா ஃபார் அ ப்ரொஃபஷனல் நிறைய கமிட்மெண்ட்ஸஸ் இருக்கிறதுனால. அண்ட் தேங்க்யூ மேம். அண்ட் we mentioned that one of our student is written that book, அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. we will give you டியூட்டி ஃபர்ஸ்ட், வாட் எவர் இட் இஸ், எல்லாமே நெக்ஸ்ட். அதுதான் மேம். 1 minute மேம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு see this ஸ்டேஜ். சதீஷ் ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டாக நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நான் பார்த்துட்ருக்கேன். ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். இந்த மொமெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா இதெல்லாம் இன்னும் பார்த்துருந்தாங்கன்னா டெஃபினெட்லி தே வில் பி ஹாப்பி. டெஃபினெட்லி அந்த மொமெண்ட் ஆல்சோ வரும் சதீஷ். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே இன்னைக்கு டிகிரி அவார்டிங் செரிமனியில் அவார்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னலி பேக் போன் வந்துட்டு சதீஷ், அவருக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் திஸ் ஸ்டேஜ். அண்ட் அட் த சேம் டைம் பர்சனலி உங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய குடோஸ். அட் த சேம் டைம் சதீஷ் இஸ் த பேக் போன் ஃபார் யூ ஆல், ஃபார் அஸ் எவ்ரி ஒன். பட் சதீஷ்கே ஒருத்தவங்க பேக் போனாக இருப்பாங்கல்ல, யார் அவங்க சொல்ல முடியுங்களா? none other than his better of Mr. Satish. Actually, she's such a humble person. மேம் யார் மேம்? யார் மேம் அவங்க? Yeah, share the stage, ma'am. இன்னைக்கு எல்லாரும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், இந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறோம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சதீஷ். பட் சதீஷை எப்போவுமே இவ்வளோ ஆக்டிவாக எல்லா விஷயத்துலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ஒரு பாடி கார்டு எல்லாம் வேணால் சொல்லலாம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஷீ கேன் டூ எனி திங். அவங்க என்ன டிகிரி, என்ன குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் உமனா, இதெல்லாம் எதுவுமே பெருசு இல்லை. சப்போர்ட்டிவாக ஒரு பர்சன் இருந்தால் லைஃப்பில் என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஷீ இஸ் ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள். I feel so thankful to share this stage on this moment. Congratulations everyone. And comparing super ah பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். Keep going. Thank you so much for this opportunity. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. பாட்டெல்லாம் பாட மாட்டேன், அடுத்து வர லைன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி ஒரு நட்புக்கு எடுத்துக்காட்டாதான் இவங்க இருக்காங்க. அடுத்து நான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டையும் கூப்பிடுவேன், நானே எழுதி கொடுத்து பேச வைப்பேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பட் she is not like that sir. அது அவங்க உணர்வு தெரியுது. இங்க எப்பவுமே நம்ம வந்து there is no right up. நான் என்ன நினைக்கிறேனோ அதை மற்றவங்க பேசி என்னைக்குமே எனக்கு கேட்டு பழக்கம் இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசி நம்ம கேட்கலாம். அது நமக்கு பிடிச்சிருக்குன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், பிடிக்கலன்னா ஏன் அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். பட் சரி, நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது ஒன்று இருக்குது, அவங்களோட பார்வை அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். சரி, ஒவ்வொருத்தருக்குமான இந்த பாதைகள் வேறா இருக்கலாம். பட் ஒவ்வொருத்தரோட அந்த ஸ்கில் அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அப்படிங்கிற ஒரு இடம் எல்லாம் இருக்கு. தேங்க்யூ சரஸ்வதி மேம், தேங்க்யூ. எஸ்,
சிவன் சக்தி அவங்களுக்கும் சேர்த்து நம்ம கங்க்ராட்ஸ் பண்ணணும். சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. சதீஷ் சார் வேணும்னா அவங்க வேணும், அவங்க இல்லைன்னா சதீஷ் சார் இல்லை. 2 பேருக்கும் சேர்த்து கிளாப் பண்ணுங்க. 2 பேர் சேர்ந்து வளரலாம், அது எப்பயுமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி வளர்ந்துட்டு இருக்கிற குடும்பம் தான் இவங்களது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து சதீஷ் சாருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்.